ஜெனிய எழில் கார்ல கூட்டிட்டு போறாரு. கோபியோட ஃப்ரெண்டு கோபிய திட்டுறாரு. கோபியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, என் ஃப்ரெண்டு முன்னாடியே நான் அசிங்கப்படுத்திட்டே கோபி. அந்த ஸ்கூல்ல எல்லாரும் மினிஸ்டருக்காண்டி வெயிட் பண்ணாங்கடா. மினிஸ்டர் வரலன்னு எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க, என்னையும் நந்தாவையும். ஆனுவல் டே நடந்த சேம் டைம் மினிஸ்டர் எங்க இருந்தாங்க? பாக்யாவோட ரெஸ்டாரண்ட் இனாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அவங்க அங்க போறாங்கன்னு உனக்கு முன்னாடியே தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே தானே ஸ்கூலுக்கு வர்றாங்கன்னு என்னை ஏமாத்தின. கோபி சொல்றாரு, தப்பு என்னோட தான். மினிஸ்டர் வேணா இன்னொரு நாள் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லவா? கோபி, உன்னைய நம்பி அந்த பிஏ கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன்டா. கோபி சொல்றாரு, அதை திரும்பி வாங்கிடலாம்டா. எப்படி கோபி திரும்பி வாங்குவ? கோபி, அந்த பணம் வராது, என் மரியாதையும் போயிடுச்சுப்பா. கோபி, என் லைஃப்ல உன்னை மாத்திரம் நான் நம்ப மாட்டேன்டா, நான் போறேன்டா. ஜோசப்பும் மரியாவும் டென்ஷனா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பொண்ணு இன்னும் வரலையேன்னு. செலியன் ஜெனியை இறக்கி விடுறத ஜோசப் பாக்குறாங்க. ஜோசப் கோவத்துல செலியனோட சட்டையை புடிச்சிருவாங்க. மரியம் ஜோசப்ப வீட்டுக்குள்ள வர சொல்றாங்க. செலியன் அப்படியே காரை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஜோசப் சொல்றாரு ஜெனி கிட்ட, அது என்ன குடும்பமா இல்ல டிராமா கொட்டகையா? இப்படி டிராமா போடுறாங்க. அவங்க உன்னையும் செலியனையும் சேர்த்து வைக்க பிளான் பண்றாங்களா? ஜெனிக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், அப்பதான் இதுக்கெல்லாம் முடிவு வரும். இனிமேட்டு கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க டாடி, எனக்கு அந்த வார்த்தையை கண்டாலே கோவம் வருது. பாக்யா சொல்றாங்க, இன்னும் ரெஸ்டாரண்ட் மூடல அத்த, 10:11 மணிக்கு தான் மூடணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஈஸ்வரி கேக்குறாங்க, அவ்வளவு நேரம் நீ இருப்பியா பாக்யா? தெரியல அத்த, இனிமேட்டு தான் அதை பாக்கணும். எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு பாக்யா கேக்குறாங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சு, நீ சாப்பிடுமான்னு ராமமூர்த்தி சொல்றாரு. அத்த, நான் முகத்தை கழுவிட்டு சாப்பிட்டு வரேன், நீங்க தூங்கிடாதீங்க, நடந்த கதையெல்லாம் பேசணும்னு சொல்றாங்க. இனியா ராதிகா கிட்ட சொல்றாங்க, நீங்க ஹோட்டலை பார்க்கவே இல்ல, போட்டோஸ் எல்லாம் இருக்கு, பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி காட்டுன்னு சொல்றாங்க. இனியா ஈஸ்வரி கிட்டையும் ராதிகா கிட்டையும் போட்டோவை காட்டுறாங்க. அந்த போட்டோல ஒண்ணுல கோபி இருக்காரு, அத ராதிகா பாக்குறாங்க. ராதிகாவுக்கு கோபி சொன்ன பொய் ஞாபகத்துக்குள்ள வருது அந்த போட்டோவை பாக்குறப்ப. இனியா கிட்ட ராதிகா கேக்குறாங்க, இந்த போட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி விடுறியா? அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. கோபி ராதிகா கிட்ட சொல்றாங்க, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு. கோபி, ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? ராதிகா, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. காலையிலே கிளம்பி போனீங்களே, அதான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்ட பார்க்க ஜாப் விஷயமா போயிருந்தேன். ராதிகா. கோபி, ரெஸ்டாரண்ட் போட்டோ எல்லாம் இனியா காட்டினா. கோபி, இன்னொரு போட்டோ இருக்கு, அது குரூப் போட்டோவா, எல்லாரையும் எனக்கு தெரியும், ஆனா ஒருத்தரை மாத்திரம் எனக்கு தெரியாது. கோபி, இது யாருன்னு சொல்லுங்களேன். கோபி சொல்றாரு, தப்பிச்சுக்கோடா கை குழந்தை, நீயா நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா, அதனால மாஃபிங் பண்ணிருக்கா, அவ்வளவுதான். ராதிகா. கோபி, உங்களை இனாகிரேஷனுக்கு பாக்யா கூப்பிட்டாங்களா? இல்ல ராதிகா. கோபி, என்னைய கூப்பிட்டாங்க, எனக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனாலும் நான் போல. என்ன தெரியுமா? உங்களுக்காக போல கோபி, உங்களை இன்சல்ட் பண்ணவங்க முன்னாடி நான் நிக்கணுமேனு போல. போயிட்டு வந்து பொய் வேற சொல்றீங்க, ஆதாரத்தை காட்டின பிறகும் பொய் சொல்றீங்க, வாயை திறந்தாலே பொய் தான் சொல்லுவீங்களா கோபி? கோபி, உங்களை கல்யாணம் பண்ணதுதான் பெரிய தப்பு. நாளை சந்திக்கலாம். இன்று 12/3/2024 மாசி 29 மார்ச் செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்: மேஷம் லாபம், ரிஷபம் ஆதரவு, மிதுனம் பகை, கடகம் பயம், சிம்மம் முயற்சி, கன்னி தேர்ச்சி, துலாம் நிறைவு, விருச்சிகம் நல்லது, தனுஷு உதவி, மகரம் யோகம், கும்பம் பகை, மீனம் இன்பம். நாளை சந்திக்கலாம்.